Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. யாருமே இந்த வேலையை விரும்பி செய்யலைங்க. அது மட்டும் உண்மையே சொல்கிறேன். யாருமே இந்த வேலையை விரும்பி செய்யலை. ஏதோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ வெளியே போனால் ஒரு 5 ரூபா 20 மேலே தர மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு 50 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் 50 ரூபா யாரும் சம்பாதிக்கல, 40 ரூபா எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படணும். 6-7 வருஷமாக இந்த வேலை பார்க்குறேன். 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். நான் அதுக்கு எப்படி வேலை பார்க்கணுன்னா, காலையில் 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்து நைட் 2 மணி வரைக்கும் பார்த்தேன்னா 1 மாதம் பார்க்கேன். 1 மாதம் நான் வேலை பார்த்தேன்னா 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவேன். முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் அதை கண்டினியூஸாக இன்னொரு வாரம் பார்க்க முடியுமா? முடியாது கண்டிப்பாக. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முழுக்க ஃபேக் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபேக் தான். 16 மணி வேலை செஞ்சானா அந்த மனுஷன் என்ன ஆவான்? இந்த வேலை எப்படின்னா என்ன சொல்கிறது, அட்டைப்பூச்சி மாதிரி. நம்ம இந்த டிஷர்ட் மேலே அட்டைப்பூச்சி எப்படி இருக்கணும், நம்ம ரத்தத்தை எப்படி உரியுமோ நம்மளுக்கே தெரியாமல் அந்த மாதிரி உரிச்சிரும். ஆனால் டிஷர்ட்டை பார்த்தா ஒரு சில மாலையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஷர்ட்டை பார்த்தாலே ஒரு இதாக நினைக்கிறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4வது மாடியில் இருப்பாங்க. மேலே தான் கொடுக்கணும். அப்படி நாங்கள் எதுவும் பேச முடியாது. அப்படி எதுவும் பேசணும்னு வச்சு நேராக ஸ்விக்கி ஜொமேட்டோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஐடிக்கு பிளாக் பண்ணுறோம். போன மாதம் ஜொமேட்டோவில் சம்பாதிச்சு 2 வாரத்தில் பார்த்து எனக்கு ஆஃபர் கொடுத்ததுனால அது இல்லைன்னா சரி எனக்கு என்ன வந்திருக்கும், ஒரு 12,000 வந்திருக்கும். இது நான் போன மாதம் எத்தனை நாள் வேலை செஞ்சேன்னா, ஆமாம் 20 டேஸ் தான் வேலை செஞ்சேன். அதில் பார்த்தீங்கன்னா 36. உங்களை சொல்லுவாங்கள்ல, நீ தான் படிச்சிருக்கலாம், ஏன் இந்த வேலைக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல. எங்கள் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனாக்கா ஒரு வேலை ஜாப் தான் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. 1.5 வருஷம் தான், 1 வருஷம் தான். 1 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்ப வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. அதனால தானே நல்ல வேலை இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வெயிலில் இப்படி சுற்றிட்டு இருக்கணுன்ட்டு நமக்கு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இப்போ இந்த ஷார்ட்ஸில் இந்த ரீல்ஸ்லாம் ஒரு வீடியோ போடுறாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் மந்த்லின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 19 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா தான் அது 1 லேக்குங்கிறது சாத்தியம் இல்லை. 80,000 வரைக்கும் எடுக்கிறாங்க. 80,000 வரைக்கும் எடுக்கிறாங்க. நீங்கள் எடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை 4,000. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம்? இல்லை மாதம் ஒரு 35,000 ரூபா வரையும் ஓட்டலாம். 35,000 வரைக்கும் ஓட்டுவீங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுவீங்கண்ணா? ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓட்டுறேன். 12 ஹவர் 13 ஹவர். எத்தனை ரைடு? ஒரு 30 ஆர்டர் வரையும் பார்ப்போம். டெய்லி ஒரு 1800 தான் கணக்கு. அது நம்ம 1800க்கே நான் 12-15 மணி நேரம் வேலை பார்க்கணும். 15 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வண்டி வரணும். அது ஒரு வீக் பார்க்கலாம். ஒரு வீக்கில் நான் ஒரு 13-14 ரூபா பார்க்கலாம். 14 ரூபா ஏர்னிங்ஸ் தான். அதில் செலவுன்னு ஒன்று இருக்குது தனியாக. டெய்லி நான் சாப்பாடு, ரூமு, பெட்ரோல் எல்லாம் போச்சுன்னா சரி ஒரு நாளைக்கு 1200 to 300 1300 கையில் நிற்கும். கையில் இருந்துச்சுன்னா அப்போது அதை மாதத்துக்கு கணக்கு பண்ணோன்னா ஒரு 40 ரூபா 30 ரூபா மினிமம் 30. ஏன்னா லீவ் போடுவோருக்கு, ஊருக்கு போகிறதுக்கு, மற்ற செலவு இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்குக்கு நிற்கும். 1 லட்ச ரூபாலாம் கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக வராது. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா சம்பாதிக்கலாம். 60,000. ஆமாம் 60,000. அது எப்படி சம்பாதிக்கணும்னா, மாதத்துக்கு 30 நாளும் வேலை செய்யணும், 16 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படி சம்பாதிச்சு, அதாவது ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கணும், மீதி 18 மணி நேரம் ஓடினே இருக்கணும். அப்படி ஓடினே இருந்தால் மட்டும்தான் அந்த வீக்லி இன்சென்டிவ்லாம் சேர்த்து மழை வேறு பெய்யணும். ஆமாம் மழை பெய்யணும். அப்போ தான் அந்த 60,000 ரூபாய்க்கு மேலே போகும். அது வரைக்கும்லாம் 60 ரூபா வராது. இந்த மாதிரி மாடு மாதிரி உழைக்கணும். ப்ரோ அது சொல்கிறாங்க உண்மைதான். ஆனால் கண்டினியூவாக ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டினீங்கன்னா கூட அந்த ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் சும்மா சொல்கிறது தான். இப்போது இந்த வேலையில் வேறு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குண்ணா உங்களுக்கு? கஷ்டங்கள்னால் நம்ம அதுதான் டிராஃபிக் மட்டும்தான் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறீங்க, டயர்டாக இருக்கும். டயர்டு அதிகமாக, ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். நம்ம வண்டியிலேயே போயிட்டு இருக்கிறதுனால டயர்டு இருக்க தான் செய்யும். அதை பார்த்தோம்னா நம்ம வேலை பார்க்க முடியாதுல்ல. அதனால் ஓட்டி தான் ஆகணும். நாங்கள் நான் 6-7 வருஷமாக இந்த வேலை பார்க்குறேன். 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். நான் அதுக்கு எப்படி வேலை பார்க்கணுன்னா, காலையில் 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்து நைட் 2 மணி வரைக்கும் பார்த்தேன்னா 1 மாதம் பார்க்கேன். 1 மாதம் நான் வேலை பார்த்தேன்னா 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவேன். முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் அதை கண்டினியூஸாக இன்னொரு வாரம் பார்க்க முடியுமா? முடியாது கண்டிப்பாக. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முழுக்க ஃபேக் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபேக் தான். ஏன்னா ஒரு 2000 இன்றைக்கி நான் 2500 வேலை பார்க்கணுன்னா நான் குறைஞ்சது 300 பெட்ரோல் போடணும். இப்போ இந்த வண்டினா 60 மைலேஜ் தரும், 200 கிலோமீட்டர் வண்டி வரணும்.
ஒரு மணி நேரத்துக்கு நான் 60 கிலோ மேக்ஸிமம் 30-40 ஓட்ட முடியும். அப்போ 200 கிலோமீட்டருக்கு நான் எவ்வளோ ஓட்டணும், ஆர்டர் எடுக்கணும், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நடுவில். அது வந்து 2500 ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜாக ஓகே. ஆனால் அது வந்து நான் சொல்கிறது 13 மணி நேரம் வேலை பார்க்கணும். அவங்க சொல்கிற மாதம் 1 லட்ச ரூபான்றது வந்து அவங்க டெய்லி ஒரு 20 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா பாசிபிள் தான். ஆனால் 20 மணி நேரம் ஒரு மாதம் வேலை பார்க்கலாமா இல்லையா? அடுத்த மாதம் ஒரு வாரம் தான் வேலை பார்க்க முடியும், அடுத்த வாரம் படுத்துருவோம் முடியாது. 16 மணி நேரம் வேலை செஞ்சானா அந்த மனுஷன் என்ன ஆவான்? இந்த வேலை எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அட்டைப்பூச்சி மாதிரி. நம்ம இந்த டிஷர்ட் வந்து மேலே வந்து அட்டைப்பூச்சி எப்படி இருக்கணும், நம்ம ரத்தத்தை எப்படி உரியுமோ நம்மளுக்கே தெரியாமல் அந்த மாதிரி உரிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேக் பெயின், அந்த உடம்பு வலி, அந்த வயசு இருக்கிற வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் நல்லா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். நீங்கள் எத்தனை வருஷமான வேலை செய்றீங்க? இதுதான் 3 வருஷம் வேலை செய்கிறேன். பட் யாருமே இந்த வேலையை வந்து விரும்பி செய்யலைங்க. அது மட்டும் உண்மையே சொல்கிறேன். யாருமே இந்த வேலையை வந்து விரும்பி செய்யலை. ஏதோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ வெளியே போனால் வந்து ஒரு 15 ரூபா 20 மேலே தர மாட்டாங்க. ஸோ இதில் வந்தால் ஒரு 50 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் 50 ரூபா யாரும் சம்பாதிக்கல, 40 ரூபா எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா நான் அதிகமாக ஓட்ட மாட்டேன் ப்ரோ. எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். கண்டினியூவாக ஓட்டினா அப்படின்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா சம்பாதிக்கலாம். 60 ரூபாய் 70 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் கண்டினியூவாக ஓட்டணும் ப்ரோ. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இப்போ மற்றவங்களாம் நம்மளை ட்ரீட் பண்ணுறதுலாம் ஒரு விதமாக பார்ப்பாங்கல்லண்ணா, ஏன் டெலிவரி பாய் வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களா? அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அது விவரம் தெரியாதவங்க தான் அது மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்களாம் ஓரளவு நாலேஜபுளாக இருக்கிறதுனால இதை பற்றி அவங்களுக்கே தெரியுது. பசங்க எல்லாம் படிச்சுட்டு தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, வேறு வேலை கிடைக்காதனால பார்த்துட்ருக்குறாங்க. வேலை கிடைச்சும் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியாதனால அதை விட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க நம்மளை பேசும்போது நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. சில பேர் ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4வது மாடியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பேக் போடுவாங்க. ஸோ சில கஸ்டமர்ஸ் வந்து 4வது மாடி இருக்கும்போது நான் 2 மாடி வரேன், நீங்கள் 2 மாடி வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 70% தான். மீதி 30%லாம் வந்து மேலே தான் வந்து கொடுக்கணும். அப்படி நாங்கள் எதுவும் பேச முடியாது. அப்படி எதுவும் பேசணும்னு வச்சு நேராக வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஐடிக்கு பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் இதுவும் பண்ண முடியாது. லிஃப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 4வது மாடின்னு வாங்குவாங்க. அது இல்லாமல் கஸ்டமர் இந்த லொக்கேஷன் வந்து சொல்லிட்டு வேறு லொக்கேஷன் போட்டுருவாங்க. அங்கே போய் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வராது. சில நேரத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பரவாயில்ல, சில நேரத்தில் 7-8 கிலோமீட்டர். அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, வீட்டு அட்ரஸ் போட்டுருவாங்க, வீட்டில் இருப்பாங்க, ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துன்னு வச்சிங்க, நம்ம வந்து அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் இவங்ககிட்ட பேசி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடும். ஆனால் எந்த பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கஸ்டமரில் நான் ஸ்விக்கியில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஆர்டர் போய் கொடுங்க, நான் காசு தரோன்னுவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் அதில் வந்து 10 பேரில் ஒருத்தர் தான் வருது, மீதி யாருக்கும் வரதில்லை. வேலையில் கஷ்டம் என்னென்னா, வேலையில் கஷ்டம் என்ன கிடையாது, நான் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பொருள் எடுக்க போகிறோம், கொண்டு போய் கொடுக்க போகிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம கஷ்டம் என்னென்னா 3 மாடியில் இருப்பாங்க, 4 மாடியில் இருப்பாங்க. லிஃப்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் போய் கொடுத்து வந்தேன். என்ன சொல்கிறாங்க, அவன் வேலை அதானே, மேலே வந்து கொடு அப்படின்றாங்க. மேலே வந்து கொடுக்குறேன். எங்களோட டெலிவரி வந்து டோர் ஸ்டெப் தான். அதுக்காண்டி வீட்டு வாசப்படியில் வந்து நான் 3வது மாடியில் இருப்பேன், 3வது மாடி கொண்டு வாங்கன்னா, சரி மேடம் 3 மாடி நான் கேட்குறேன் கேள்வி, 3 மாடி நான் ஏறியாருன்னா என்னோடது என்ன? நான் ஒரு நாளைக்கு 30-40 கஸ்டமர் கொடுக்குறேன். 40 கஸ்டமரில் பாதி கஸ்டமர் 20 கஸ்டமர் 3 மாடி, நான் ஒரு நாளைக்கு நான் 60 மாடி ஏறி இறங்கினா என்ன நிலமை அப்படின்னு சொன்னால் அதுதானே உங்கள் வேலை. அதாவது ஒரு என்ன சொல்கிற, ஒரு மனுஷனாகவே ஹியூமனிட்டின்னு எதுவுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு தேவை, நீ ஒரு சர்வெண்ட்டுனால ஒரு மனிதாபிமானம் சீப்பாக மேக்ஸிமம் நிறைய பேர் 170% பேர் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, சார் கீழே சார் இருங்க நாங்களே வந்துடுறோம். ஒரு சிலர் என்ன சொன்னால் சரிப்பா வரேன்ப்பா நம்மளை ஒரு சிலர் உன் வேலை தானே நீ வந்து கொடு அப்படின்னுவாங்க. வேலை கிடைக்காத பட்சத்தில் இல்லை, எல்லாருக்குமே என்னென்னா டெய்லி பேமெண்ட் வருது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட எடுத்துடலாம் ஈஸியாக, டெய்லி கேஷ் வந்துடும். ஸோ அதனால தான் வராங்க. வந்த பிறகு தான் இதோட கஷ்டம் கொஞ்சம் நிறைய இருக்குது. கஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, இல்லை நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ மற்ற வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம திடீர்னு ஒரு வேறு விஷயமா போகிறோம் அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். இது அப்படின்னு இல்லை, எங்களுக்கு இஷ்டம் தான் நாங்கள் பார்ப்போம், இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். அது ஃப்ரீடம் இருக்குது, அவ்வளோதான். படித்த பசங்களும் இந்த வேலைக்கு வந்து இருக்கிறாங்க ப்ரோ, எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சு? நான் அந்தளவுக்கு படிக்கல ப்ரோ, நான் 12th தான் படிச்சிருக்கிறேன். நான் திருப்பூர் தான் ஊர், இங்கே வந்து ஃபேமிலியாக இங்கே செட்டில் ஆகிட்டோம். இங்கே இருக்கிறதுக்கு இதுதான் வருமானம் கரெக்டாக இருக்குது. மற்ற பக்கம்லாம் போய் எதுவும் பண்ண முடியல ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படின்னா
என்ன சொல்கிறது, ரெண்டுமே வந்து ஒரே சேம் தான். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான். நீ வரணும் இல்லை நான் வரணும், வேறு யாருமே வரக்கூடாது. டன்ஸோவோ இல்லை பிளிங்கிட்ட வந்தாச்சு அவனை வாங்கி இவன் போட்டுக்கிறது. ரேபிட்டோ யாருது? ஸ்விக்கிது. ஷேடோ பேக்ஸ் யாருது? ஸ்விக்கிது. ஷேடோ பேக்ஸ் எல்லாம் தனியான்ட்டு ரேபிட்டோ தனின்றாங்க. ஆனால் யாரோட ஆர்டர் வருது? ஸ்விக்கியோட ஆர்டர் தான் வருது. ஜொமேட்டோ என்ன பண்ணாங்க, பிளிங்கிட் தனியாக வந்து எடுத்து போட்டுக்கினாங்க. இப்போ ஜொமேட்டோ தான் அது. 2 பேர் தான். இது என்னென்னா கவர்மெண்ட் பண்ணுற வேலை. இவங்க கவர்மெண்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. புதுசாக யாரையும் வரவிட மாட்டேன்றாங்க. வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆஃபர். இப்போ வந்து ஏர்செல் ஏர்டெல் இருந்தாங்க, ஜியோ உள்ளே வந்தோடனே இவங்க 2 பேர் ஆட்டம் காட்டிச்சா. ஒரு டேட்டாக்கே வந்து 250 ரூபா 300 வாங்கியிருந்தீங்க. நீ ஒரு டேட்டா வந்து 2 டேட்டா டெய்லி ஃப்ரீ தராங்க. ஏன் ஒருத்தன் உள்ளே வந்தால் தான் அடிப்படும், அதனால் உள்ளே வரவிட மாட்டேன்றாங்க. எனக்கு பொறுத்தளவு நான் வந்து இது வந்து வேலை கிடையாது. நான் வருஷத்துக்கு ஒரு வேலை மாற்றிட்டு இருப்பேன். நான் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ராப்பிடோ எல்லாமே, ஓலா, ஊபர் எல்லாமே ஓடி, ஊபர் குரூப்ஸு அதுமாதிரி செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன். எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன். நமக்கு இந்த வேலைக்கு ஏன் வந்திருக்கேன்னா, நமக்கு மேலே யாரும் எது நம்மளை கேள்வி கேட்கணுன்றத விட நம்மளை வந்து இன்னொருத்தனை பீன் பண்ணி நம்ம வேலையை வந்து இது சொல்ல மாட்டான். இப்போ இன்னொருத்தன் சொல்லி கொடுக்குறான், அவன் பேச்சை கேட்டுட்டு ஓனர் சொல்ல நமக்கு மேலே இருக்க சூப்பர்வைசராக நம்ம பேசணும், பேச்சை கேட்க நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுற அவசியம் இருக்காது. இதில் வந்து அப்படி இல்லை, நான் வேலை பார்த்தா எனக்கு காசு, அவ்வளோதான். நிறைய படித்த பசங்களே இந்த வேலைக்கு வந்துடுறாங்களா? வேலை கிடையாது. அது வந்து நிறையா படிச்சுட்டு இந்த வேலைக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயே உட்காந்துடாதீங்க. இதில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் 15 வருஷம் 2019 நான் இந்த வேலை தான் பார்க்குறேன். 2019 ஆமாம் 19 அந்த டயத்துலேருந்து இந்த வேலை பார்க்குறேன். 6 வருஷமாக பார்க்குறேன். ஆனால் 6 வருஷமாக பார்த்தாலும் இந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது. எடுக்கணும் கொடுக்கணும், எடுக்கணும் கொடுக்கணும், ரிப்பீட்டர் தான், அவ்வளோதான் வேலையில். வேறு எதுவுமே கிடையாது. இருக்குது ப்ரோ. ஆனால் டிஷர்ட்டை பார்த்தா ஒரு சில மாலையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு சில மாலில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. டிஷர்ட்டை பார்த்தாலே ஒரு இதாக தான் நினைக்கிறாங்க. ஒரு இதுவாக அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க சொல்ல எப்படி இருக்கும்? நம்ம ஏன் இந்த வேலைக்கு வந்து தோணும் ப்ரோ, தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறது. அவங்க நினச்சிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். வெறும் 2 கம்பெனி தான் டெலிவரி கம்பெனி. மாதிரி மற்றெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி கிடையாது. 150 கோடி மக்களுக்கு இந்த சிம்மு சொல்கிறாங்க இல்லையா, 4 சிம்மு, வோடாஃபோனு, ஜியோ, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல் தான். அந்த மாதிரி புதுசாக ஒருத்தனை வர விட மாட்டாங்க ஜி இவங்களாம். இது வந்து போன மாதம் ஜொமேட்டோவில் சம்பாதிச்சு 2 வாரத்தில் பார்த்தேன். எனக்கு ஆஃபர் கொடுத்ததுனால அது இல்லைன்னா சரி, எனக்கு என்ன வந்திருக்கும், ஒரு 12,000 வந்திருக்கும். மதுரையில் நான் 15 ரூபாலேருந்து 18 ரூபா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய செலவு போக ஒரு 12 ரூபா நிற்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய செலவு போக ஒரு 25 ரூபா நிற்கிது, அவ்வளோதான். என் செலவு மாதம் 15,000 செலவாகும். 40,000. ஆமாம் 40,000. அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஒரு பேடு பிஹேவ் பண்ணிட்டாப்புல. அவர் மேலே தப்பு. நாம் கொஞ்சம் ஆர்டர் டிலேவாக கொடுத்துட்டோம். வண்டி பஞ்சர் ஆகி இந்த மாதிரி டிலே பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வேலைக்கே வர வேணாம். அதெல்லாம் தோணுச்சு சம்டைம். என்ன பண்ணுறது. இது நான் போன மாதம் எத்தனை நாள் வேலை செஞ்சேன்னா, ஒரு 20 நாள் தான் வேலை செஞ்சேன். 20 நாளைக்கு 20 நாள் கூட இல்லை. மேக்ஸிமம் பார்க்க போனால் 1லேருந்து 20 டேஸ் தான் வேலை செஞ்சேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 36. இது வந்து அதிகமான ஹவர்ஸ்லாம் கிடையாது. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான், அவ்வளோதான் டெய்லி. ஏன்னா நாளாக வந்து 16 மணி நேரம்லாம் ஓட்ட மாட்டேன். இல்லை இந்த சில பேர் 36,500 அவ்வளோதான். சில பேர் வீடியோலாம் போடுறாங்களா, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், 80,000 சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் உண்மைதானா இல்லை ஃபேக்? அதெல்லாம் அது ஃபேக்குண்ணா. மேக்ஸிமம் வந்து அதான் சொல்கிறேனே, அது வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில. ஆனால் 16 மணி நேரம் 17 மணி நேரம் மேக்ஸிமம் 70 மேலே வராது, அவ்வளோதான் வரும். இந்த வேலையிலே எதனால வந்து அந்த 80 ரூபா வருதுன்னா, சில பேருக்கு அந்த போனஸ் வரும். இப்போ நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன் இல்லையா, ரெஃபர் பண்ணால் அது வந்து ஆகுனா போனஸ் வரும். ஒரு 8,000 9,000 வரும். அது மாதிரி ஒரு 3 பேர் ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த காசு வந்துடும். போய் தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போய் தான். அது எப்படி எடுக்கிறாங்கன்னு அதாவது சில வந்து உள்ளே வந்து நான் வேலைக்கு அவங்களுக்கு மேலே இருக்கவங்கள வச்சு கூட ஏதாவது எனக்கு கண்டினியூஸாக ஆர்டர் கொடுக்கணுன்ற மாதிரி கூட இது பண்ணுவான், பேசிட்டு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் வீடியோ போடுறவங்களாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. அது எனக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்றது ரொம்ப 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 இப்போ நான் 3 மாத வேலையை ஒரே மாதத்தில் பார்க்கணுன்னு சொன்னால் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணும். நான் இந்த இதுக்கே வந்து நான் டெய்லி 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன் 40,000 ரூபாய்க்கு. அப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு பார்த்துக்கணும். 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். நீங்கள் 24 ஹவர்ஸு ஒரு வாரம் வேலை பார்ப்பீங்க, இன்னொரு வேலை பார்ப்பீங்களா? முடியாது. அவங்க சொல்கிறாங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து அவங்ககிட்ட கூப்பிட்டு அவங்களோட ஃபோனை இதை பார்த்தாதே தெரியும்.
காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. இங்கே நம்ம வேலையில் யாருமே காம்படிஷன்லாம் கிடையாது. அதாவது இது வந்து பார்த்து நம்ம கையில் இல்லை, எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ கையில் இருக்குது. அவன் தான் ஆர்டர் போடுறது. இதில் காம்படிஷன் எங்களுக்குள்ளே காம்படிஷன் எதுவுமே கிடையாது. அதாவது இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் ஆர்டர் வரும். அதனால் நீ ஃபஸ்ட்டு போனால் ஆர்டர் வரும், நான் ஃபஸ்ட்டு போனால் ஆர்டர் வரலாம் கிடையாது. எங்கே இருந்தாலும் ஆர்டர் வரும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், வேலை செய்யுங்க, பட் இந்த வேலையை நிரந்தரமாக செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா ஒரு அவ்வளோ லைஃப் இருக்காது. ஏன்னா இப்போ ஊர்லேயே இருந்தாக்கா ஒரு 15,000 சேலரியில் ஊர்லேயே வேலை கிடச்சிருச்சுனாக்கா பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கலாம். இங்கே வந்து 30,000 வேலை பார்த்தாலும் மந்த்லி ஒருத்தரை வீட்டுக்கு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. திரும்ப ரிட்டர்ன் அங்கே முடிச்சுட்டு ஒரு வாரம் ஊரில் இருந்துட்டு திரும்ப அங்கே வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விட்டுட்டு வரோமே அப்படின்ட்டு. அதனால தான் கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. உங்களை சொல்லுவாங்கள்ல, நீ தான் படிச்சிருக்கலாம், ஏன் இந்த வேலைக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல. எங்கள் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனாக்கா ஒரு வேலை ஜாப் தான் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. 1.5 வருஷம் தான், 1 வருஷம் தான். 1 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்ப வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. முடிஞ்சிருச்சு, இது பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. மறுபடியும் இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸோடு போனாலும் ப்ரெஷராக தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் 1 இயர் ப்ளஸ் ஒரு 6 மந்த் எக்ஸ்ட்ரா எடுத்து 1.5 வருஷம் பார்க்குறோம். 1.5 வருஷம் எடுத்துகிட்டு திரும்ப வெளியில் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்றாங்க. வேலை கன்ஃபார்ம் பண்ணால் தானே நமக்கு அதிலே கம்பெனியில் 12 ரூபா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ப்ரெஷராக எடுத்தாக்க 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரையும் எடுக்கிறாங்க. அதுலேயே ப்ளஸ் சாப்பாடு அதெல்லாம் ரூம் அதெல்லாம் போயிடுதுங்கள்ல. அப்புறம் அதில் என்ன இருக்கும், அதுக்கு படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்துடலான்னு இப்படி பார்க்கலாம் நிறைய பேர். இருந்தாலும் நம்ம 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு படிக்கிறோம். திரும்ப நம்ம நல்ல வேலை கிடைச்சா நம்ம ஏன் அந்த வேலைக்கு வரோம்? நல்ல வேலை கிடைச்சா நம்ம ஏன் பைக்கில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தானே நல்ல வேலை இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வெயிலில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு நமக்கு அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பாக. ஆமாம், அதுதான். இப்போ இந்த 27,000 வந்து 3 வாரத்துக்கான 3 வாரத்துக்கு 3 வாரம் ஓட்டினா 27,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம், பேசாமல் இந்த வேலைக்கே போயிடலாம் நிறைய பேர் நினச்சி வந்துடுறாங்களேண்ணா. ஆமாம். ஆனால் இந்த வேலைக்கே போயிடலாம் போலன்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த வெயில்லையும் வெயில் சீசனில் ஓட்டும்போது அவங்களே உணர்ந்துருவாங்க, தெரிஞ்சிருவாங்க. அதை தாண்டி மழை காலம் வரும்போது அதை விட தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டங்கிறத தாண்டி வண்டி ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மழையில் அந்த டயத்தில் வேறு வழி இல்லை, வீட்டில் இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வேலை பார்த்து தான் ஆகணுங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது மழையில் நனைஞ்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா கொடுப்பாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2,500 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு ஓட்டலாம். அதுக்கு எத்தனை ரைடு எடுக்கணும்? மழையில் 25 ரைடு எடுத்தால் போதும். 25 ரைடில் அவ்வளோ அமௌண்ட் வந்துடும். ஆனால் மழையில் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வேலை செஞ்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் உடம்பு முடியாமல் போயிடும், மழையில் நனைஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருந்தால். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய் எடுக்கிறதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2,000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்?